ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அதிகமாக வெந்துச்சுன்னா ரொம்பவும் குழஞ்சு போயிடும். அதனால் ஒரு 80% கிட்ட வெந்திருந்தால் போதும். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி பதத்துக்கு தான் நமக்கு வேணும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு போட்டிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி. ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, ஹாஃப் கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோசு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹைலியே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். லைட் சோயா சாஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு உதிரி உதிரியான நூடுல்ஸ் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். உங்களுக்கு காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்பவே ஈஸியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.